வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற சில நல்ல காரியங்கள் நம்மள மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சத்தையும் காப்பாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சில புண்ணிய செயல்கள் நம்ம வாழ்க்கையையும் வருங்கால சந்ததியையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி வம்சத்தை காக்கும் 6 முக்கியமான புண்ணியங்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பாழடைந்த அல்லது யாரும் அதிகமா போகாத கோவில்ல தீபம் ஏற்றுறது ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா அந்த இடத்துல தெய்வத்தின் சக்தி இருந்தாலும் அதை யாரும் வழிபடாம இருந்தா அது மங்கிடும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த தெய்வ சக்திய மீண்டும் உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆகும். இதனால் உங்கள் வாழ்க்கையில இருள நீக்கி ஒளிய கொண்டு வரும்னு நம்பப்படுது. இரண்டாவதாக, கோவிலில் திருப்பணி செய்வது, சுத்தம் பண்ணுவது, கட்டிடம் பழுது பார்த்து கொடுக்கிறது போன்ற திருப்பணிகள் எல்லாம் மிகப்பெரிய புண்ணியம். இது சாதாரண உதவி இல்ல, தெய்வத்துக்கே நேரடியாக செய்யற சேவை. இப்படி செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு தெய்வ அருள் எப்போதும் கிடைக்கும். தடைகள் குறையும், நல்ல விஷயங்கள் நடக்கும். மூன்றாவது, வித்யாதானம். ஒரு குழந்தைக்கு படிக்க உதவுறது, புத்தகம் கொடுக்கிறது, இவையெல்லாம் வித்யாதானம். இது எல்லா தானங்களிலும் உயர்ந்தது. ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு அறிவு கொடுத்தீங்கன்னா அது அவங்க வாழ்க்கையே மாற்றும். அந்த புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் நல்ல பலனை தரும். நான்காவது, ஆதரவற்றவர்களின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்வது. இது தர்மத்தில் மிக உயர்ந்த தர்மம். இது அந்த மனிதருக்கு கடைசி மரியாதை அளிப்பதோடு மனித நேயத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. இப்படி செய்யும் புண்ணியம் நம்மையும் நம்ம வம்சத்தையும் என்றென்றும் காக்கும் மிகப்பெரிய அரணாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஐந்தாவது, அன்னதானம். பசியாக இருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது. இதைவிட பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அன்னதானம் செய்தால் உங்கள் வீட்டில் எப்போதும் உணவு குறையாது, வளம் அதிகரிக்கும். இது உடனடி புண்ணிய பலன் தரும் ஒரு செயல். ஆறாவது, திருமண உதவி. திருமணம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவுறது அல்லது திருமணத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது. இது மிகப்பெரிய தர்மம். இது ஒரு குடும்பத்தை உருவாக்குற உதவி. இதனால் உங்கள் வம்சத்துக்கு நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் வரும். இந்த 6 புண்ணியங்களும் சாதாரண விஷயங்கள் மாதிரி தோன்றினாலும் நம்ம வாழ்க்கையையும் நம்ம வம்சத்தையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகும் சக்தி உடையவை. நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.